அன்பு நிறைந்தவர்களே, நாம் அனைவரும் நம் வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் நம்முடைய தேவைகளை அல்லாவிடம் துஆவாக, அதாவது பிரார்த்தனையாக முன்வைக்கிறோம். யா அல்லாஹ், எனக்கு இதைத்தா, யா அல்லாஹ், எனக்கு இதை செய் என்று மன்றாடுகிறோம். ஆனால் எத்தனையோ முறை நம் துஆக்கள் ஏற்கப்படுவதில்லை என்று நமக்குள்ளேயே கேள்வி எழுப்பிக் கொள்கிறோம். ஏன்? அதற்கான விடை இந்த விவசாயியின் கதையில் அடங்கியிருக்கிறது. கோடையின் கடுமையான வெப்பம், வயல்வெளிகள் காய்ந்து பூமி வெடித்து கிடந்தது. விவசாயி ஹசன் தனது காய்ந்து போன பயிர்களை பார்த்து மனம் உடைந்தவராய் நின்றார். நீரை வயலுக்கு கொண்டு வரும் கால்வாய் உடைந்து சிதைந்து கிடந்தது. அதை சரி செய்யும் முயற்சியில் அவர் சோறுற்றிருந்தார். அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்தார். இரு கரங்களையும் உயர்த்தி கண்ணீருடன் மன்றாடினார். யா அல்லாஹ், நீயே எல்லாவற்றிற்கும் அதிபதி. இந்த வானத்தில் இருந்து நீ எங்களுக்கு மழை பொழிவிப்பாயாக. என் பயிர்களை காப்பாற்று, நான் உன்னை மட்டுமே நம்பியுள்ளேன் என்று மன்றாடினார். தனது பிரார்த்தனையை முடித்த ஹசன், அல்லாஹ் பார்த்து கொள்வான், மழை வந்தால் பிறகு பார்க்கலாம் என்று முணுமுணுத்தபடி வீட்டை நோக்கி நடந்தார். நீரை திருப்பிவிடும் உடைந்த கால்வாயை சரி செய்யும் கடமையை அலட்சியமாக விட்டுவிட்டார். தவக்குள் என்ற, அதாவது அல்லாவின் மீது நம்பிக்கை என்ற பெயரில் தனது முயற்சியை கைவிட்டு விட்டார். சில நாட்களிலேயே மேகங்கள் திரண்டு வானம் பொழிந்தது. பலத்த மழை. ஹசன் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தார். அல்ஹம்துலில்லாஹ், என் துஆ ஏற்கப்பட்டு விட்டது என்று சத்தமிட்டார். அவர் மனம் நிறைந்து காணப்பட்டது. மழை நின்றதும் ஹசன் தனது வயலை நோக்கி ஓடினார். ஆனால் அங்கே அவருக்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது. உடைந்த கால்வாய் வழியாக வெள்ளம் நிலத்தில் புகுந்து மீதமிருந்த பயிர்களையும் வேரோடு பிடுங்கி நிலத்தை நாசமாக்கியிருந்தது. மழை நீர் பயிர்களுக்கு பயன்படாமல் வீணாகிவிட்டது. தலை குனிந்தவராய் சோகத்தில் மூழ்கி ஹசன் புலம்பினார். யா அல்லாஹ், நீ என் துவாவை ஏற்றிருக்கவில்லையா? நீ மழையை கொடுத்தாய், ஆனால் என் நிலத்தை அழித்து விட்டாயே, ஏன்? அவரது மனதில் 1000 கேள்விகள். அப்போது ஒரு ஞானமுள்ள முதியவரின் குரல் ஹசனுக்குள் ஒலித்தது. அன்புள்ள ஹசன், அல்லாஹ் உன் துவாவை ஏற்றான், மழையையும் கொடுத்தான். ஆனால் அந்த மழையை நீ சரியான முறையில் பயன்படுத்தும் முயற்சியை நீ செய்யவில்லை. நீ துவா செய்துவிட்டு உன் முயற்சி என்ற கயிற்றை அறுத்துவிட்டாய். உன் ஒட்டகத்தை கட்டிய பின் அல்லாவின் மீது நம்பிக்கை வை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அல்லவா? தவக்குள் என்பது முயற்சியை கைவிடுவதில்லை, மாறாக நீ உழைத்த பின் அல்லாவை நம்புவது. சுப்ஹான் அல்லாஹ்! ஹசன் தன் தவறை உணர்ந்தார். அவருடைய மனக்கண்கள் திறந்தன. இப்போது புரிந்தது, துஆ என்பது என் கடமையை கைவிடுவதல்ல, இனிமேல் என் உழைப்பையும் சேர்த்து செய்வேன். அன்றிலிருந்து ஹசன் தனது கடமையை செவ்வனே செய்தார். வாய்க்காலை சரி செய்தார், கடமையாக உழைத்தார். அத்துடன் அல்லாவின் மீது முழுமையான நம்பிக்கையும் வைத்தார். அவருடைய நிலம் செழித்தது. அவர் வாழ்க்கையிலும் அமைதி கண்டார். இறுதிச் செய்தி: ஆம், துஆ என்பது நம் சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்களுக்கு மட்டுமே. நம் சக்திக்கு உட்பட்ட காரியங்களுக்கு நாமும் உழைக்க வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். அதன் பிறகே அல்லாவின் மீது தவக்குள் வைக்க வேண்டும். ஏனெனில் அல்லாஹ் ஒருபோதும் உழைப்பவர்களுக்கு அநீதி இழைப்பதில்லை. நமது துஆக்களும் நமது முயற்சிகளும் இணைந்தே நம் வாழ்வில் வெற்றியை தேடித்தரும்.